பாமக உள்ளபடியே இந்த அணியில் இருக்குதா இல்லையாங்கிறது ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது. இது நீங்களும் நாங்கள் சுத்தமாக இல்லைன்னு பாமகவும் சொல்ல மறுக்குது. சில விஷயங்களில் பாமகவினுடைய தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பாஜகவின் மீதான விமர்சனங்களை வைக்கிறார்கள். பாஜகவிடம் கேட்கின்ற பொழுது தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்குது, எங்களுடைய தலைவர்கள் எல்லாம் கூடி முடிவு செய்வார்கள், அவர்கள் எங்கள் அணியில் தான் இருக்கிறது பாமகன்னு சொல்கிறாங்க. ஆனால் விமர்சனங்கள் வைக்கின்ற பொழுது சில கடுமையான விமர்சனங்களை பரஸ்பரம் வைத்துக் கொள்ளுகிறீர்கள். டாக்டர் ராமதாஸ் சொல்கிறாரு, ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது பாமகவினுடைய அணியில் இல்லை என்றால் பாஜகவால் அப்படிங்கிற ஒரு வாதத்தை அவர் வைக்கிறார். பாஜகவால் வெற்றி பெற முடியாது, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையை ஏற்றால் பாஜகவுடன் கூட்டணி நீடிக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு, பிரதமர் மோடி மதவாதம் குறித்த விவகாரங்களில் சற்றே கவனத்தை செலுத்தணும், மத நல்லிணக்கத்தை பேணணும்னு அவர் சொல்கிறார். தமிழிசை பதில் கொடுக்குறாங்க, மத ஒற்றுமை பற்றி பேசக்கூடியவர்கள் சாதி வேற்றுமையையும் பாராட்டக்கூடாது அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. இவர்கள் எங்களுடைய அணியில் இருந்துதானே இவர்களும் தருமபுரியில் வெற்றி பெற்றார்கள், தருமபுரியில் அன்புமணி ராமதாஸ் வெற்றி பெற்றதில் எங்களுக்கும் பங்களிப்பு இருக்குது இல்லைங்கிறாங்க. நீங்கள் இதை மறைச்சிட்டு விமர்சனம் வைக்கிறீங்களா? இல்லை, பிஜேபியுடைய வாக்கு வங்கி என்பது தமிழகத்தில் எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். இந்த நிலையில் நம்முடைய தமிழிசை அவங்க பேசுறது எப்பயுமே ஒரு ஜோவிலா தான் மற்றவங்க எல்லாமே இல்லை. நான் அதனால தான் தமிழிசையை மட்டுமே நோட் பண்ணல. நீங்கள் எல்லோரும் ஏதோ இங்கே இந்த தமிழக இல்லை, நான் முடிச்சிடறேன். தமிழக அரசியலில் தமிழிசை சவுந்தரராஜன் வேறு ஒரு பார்வையோடு இருக்கிறார், மற்ற பாஜக வேறு ஒரு பார்வையோடு இருக்குங்கிற ஒரு தோணு இருக்குது. இலகணேசனும் கிட்டத்தட்ட அதை தான் வழிமொழிகிறார். அதான் கேட்குறேன். இலகணேசன் மற்ற எல்லா தலைவர்களுமே அந்த ஒரு பார்வையோடு இந்த விவாதங்கள் இந்த விமர்சனங்கள் எல்லாம் எல்லா தலைவர்களும் முரளிதர் ராவ் வைத்திருக்கிறார். அதுக்காக தான் கேட்குறேன். இல்லை, நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நாங்கள் சொன்ன நிலையில தான் தொடர்ந்து நீடிக்கிறோம். 2014 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட எங்களுடைய கூட்டணி தொடர்ந்தது. அந்த கூட்டணி பாராளுமன்ற கூட்டணி, அதில் நாங்கள் அவர்களை ஆதரிப்பாக சொன்னோம், தொடர்ந்து ஆதரித்து கொண்டிருக்கிறோம். எங்களை வேண்டாம் நீங்கள் வெளியே போகணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க தான் முடிவு பண்ண, நாங்களா வெளியே போகணும்னு எங்களுக்கு அவசியம் இப்போ இல்லை. ஏன்னா அதே நேரத்தில் மோடி தவறு செய்தாலும் வேற யார் தவறு செய்தாலும் அந்த தவறை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. எங்க ஐயா அதை தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்கிறார். அதை மாற்று கருத்து இல்லை. நாம கொஞ்சம் வெளிப்படையாக பேசலாம், எல்லாரும் ரொம்ப மேலோட்டமாகவே பேசுறீங்களோன்னு பேசலாம். இல்லை, எனக்கு என்ன கேள்வினா, இப்போ அந்த கூட்டணி இருக்கிறீங்களான்னு கேட்குறேன். வெளியில போகணும்னு சொல்லக்கூடிய இடத்தில் அவர்கள் இல்லைன்னா அப்ப இருக்கிறீங்க கூட்டணி. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏற்பட்ட கூட்டணி இப்போது வரை தொடர்ந்து இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி அது இப்போ வரைக்கும் தொடருது. ஆமா, சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் நாங்கள் தனி அணியாக இப்போது எங்களுடைய களத்தை இறங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம், வீரநடை போட்டுக் கொண்டிருக்கிறோம். எங்களோடு யார் வந்தாலும் நாங்கள் சேர்த்துக் கொள்வோம். முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். எங்களோடு யார் வந்தாலும் அதுதான் கேட்கிறேன். நீங்க அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, மத ஒற்றுமை வலியுறுத்தக்கூடியவர்கள் சாதி ஒற்றுமையையும் கொஞ்சம் பார்க்கணும், சாதி வேற்றுமை பாராட்டக்கூடாது. அவங்களுடைய எண்ணமும் அவங்களுடைய கருத்தும் தவறானவை. ஏன்னா நாங்கள் எப்பயுமே ஜாதி வேற்றுமையை பற்றி பிரிச்சு பார்த்து எங்க ஐயா 109 ஜாதிகளுக்கான இடஒதுக்கீடை வாங்கும்போது கூட ஒரே ஒரு சமுதாயம் தான் உயிர் விட்டது, இதுக்கு மட்டும்தான் கொடுங்கன்னு அவர் கேட்கல. ஆனால் அவர் வலியுறுத்தி தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் என்று சொல்லக்கூடிய எல்லா சாதியினருக்குமான இடஒதுக்கீட்டை தான் நாங்கள் வலியுறுத்தியிருந்தோம். எங்களுக்கு இத்தனை சதவீத மக்கள் இந்த தமிழகத்தில் இருக்கிறார், அதனால் அவங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டு போறான்னு அப்போ கூட அவரவர் சாதி எண்ணிக்கைக்கு ஏற்ப நீங்கள் கொடுங்கன்னு தான் நாங்கள் சொன்னமே தவிர எப்போதும் இந்த சாதிக்கு மட்டும்தான் நாங்கள் பேசியிருக்கிறோம் சொல்லியிருக்கிறோம் கிடையாது. ஏன்னா சட்டமன்றத்தில் ஒரே ஒரு விஷயம், நாங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 1991 ஆரம்பித்து 20 சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற காலம் வரையிலும் இன்றைய நாள் வரையிலும் சட்டமன்றத்தில் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி எப்போதும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருந்தா உண்மை. சரி, ஓகே. திரு ஆதவன், இந்த நடக்க வேண்டாம், நடிக்கவும் வேண்டாம், அடிக்கவும் வேண்டாம் அப்படிங்கிறதுல இந்த அடிக்கவும் வேண்டாம்ங்கிறத மட்டும் வேணா விட்டுறலாம். அதுக்கு அவங்க ஒரு விளக்கம் சொல்லிக்கிறாங்க, அது ஏற்புடையதுன்னு வச்சுக்கலாம், அவங்க தரப்பு நியாயம். என்னுடைய கேள்வி, இந்த அடிக்கவும் வேண்டாங்கிறத விட்டுட்டு மற்றபடி ஸ்டாலின் செய்யக்கூடிய எல்லா விஷயத்திற்கும் எனக்கு தெரிஞ்சு அதற்கான முன்னோடியே பிரதமர் மோடி தான். அவர் தான் நிற்கிறாரு, நடக்கிறாரு, ஏதோ ஒரு இடத்த அப்படி பார்க்குறாரு, புறாவை பறக்க விடுறாரு, செல்ஃபி எடுத்துக்கிறாரு, இதெல்லாம் அவர் செஞ்சது தான். ஸ்டாலின் புதுசாக ஒன்றும் செய்யலை. அப்போ ஸ்டாலின் செய்கின்ற பொழுது நீங்கள் சொல்கிறீங்களே இந்த மாதிரி நடக்கிறாரு, நிற்கிறாரு, புறா வர்றாருன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் எப்போ சொல்லுங்க? நீங்கள் சொல்லுங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு இல்லை, பிரதமராக வந்தப்போ தான் நீங்கள் அந்த அளவுக்கு உற்று பார்க்குறீங்க. அவரை பிரதமரா வந்த பிறகு அவரும் முதலமைச்சரா வந்தா செய்வார். வந்த பிறகு ஆட்சியில இருக்கும் பொழுது அவர் என்ன செய்யறான்னு வச்சுங்க, இதுக்கு முன்னாடி திராவிட ஆட்சியில இல்லையா, ஏன் அப்ப நடக்கூடாது, அவரு அப்ப உட்கார கூடாதா? இல்ல அடிக்க கூடாது. நான் கேக்குறது ரொம்ப கவனம். இல்ல இல்ல திரு 40 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சியில இருக்கிற திராவிட கட்சிகள் 40 ஆண்டுகளாக நடக்கவில்லை, ஓடவில்லை, எந்த கிராமத்தையும் நேரில் பார்க்கல, அப்பெல்லாம் செய்யாதவங்க ஆட்சியில இருக்கும்போது இங்கே மக்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டுகள் நிறைய, அப்ப போய் மக்களை சந்திக்கல. நமக்கு நாமே திட்டத்தை ஏன் அன்னைக்கு அறிவிக்கல? இவரு இன்றைக்கு எங்கே அரசியல் களத்தை நாம் காணாமல் போயிடுமோ? இவர் சொல்றாரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமா
தமிழிசை அவர்கள் பேசுறாங்க சொல்லி அவங்களுக்கு என்ன சொந்த பிரச்சனையா, சொத்து பிரச்சனையா? எதுக்காக காழ்ப்புணர்ச்சி? ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் அவருக்கு உங்க மேல காழ்ப்புணர்ச்சி வர வேண்டிய அவசியம் என்ன? மக்களுடைய பிரச்சனை சார். நீங்க ஆட்சியில் இருக்கும்போது எதுவுமே செய்யல, இன்றைக்கு ஆட்சியில் இருக்காங்க, அவங்களும் ஒன்றும் செய்யல. அப்ப இதை சுட்டி காண்பித்தால் உடனே காழ்ப்புணர்ச்சின்றது அம்மா சொல்றாங்க, காமெடின்னு சொல்றாங்க. இதை விட பெரிய காமெடி வேற ஒண்ணுமே இருக்க முடியாது. ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைமை ஒரு விமர்சனம் செய்யும்போது அதில் ஆரோக்கியமான விமர்சனத்தை, அதில் இருக்கிற பிரச்சனையை பார்க்கணும், மக்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் பார்க்கணும். இதெல்லாம் விட்டுட்டு இவர் காழ்ப்புணர்ச்சின்றாரு, காமெடின்றாங்க. காமெடி எடுத்துக்க முடியாது. ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைமை பிரச்சனை, மக்களுடைய பிரச்சனை பேசுனாங்க, மணல் கொள்ளையை பத்தி பேசுனாங்க, ஜஸ்ட் லைக் தூக்கி போட்ட முடியுமா? டாஸ்மாக் கடையை பத்தி பேசுனாங்க, ஜஸ்ட் லைக் தூக்கி போட்ட முடியுமா? மக்களுடைய பிரச்சனை. ஊழல் பத்தி பேசுறீங்க நீங்க. ஊழல் பத்தி பேசுகிற பொழுது திரு சுப்பிரமணிய சாமி அவர்கள் சொல்கிறார், ஜெயலலிதாவின் சொத்து குவிப்பு வழக்கில் சட்டம் நிச்சயம் ஜெயிக்கும். இவ்வழக்கு நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வரும்போது நானும் ஆஜராகி அவருக்கு எதிராக வாதாடுவேன், அவருக்கான தண்டனை பெற்றுக் கொடுப்பேன் அவர் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறார். என்னுடைய கேள்வி என்பது இன்றைய தேதியில் ஆன் டேட் அவர் நிரபராதி என்று விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார், மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. ரைட். இன்னைக்கு 2G விவகாரத்தில் கனிமொழி ராசா எந்த நிலையில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி தான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீதும் அவர் மீது சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பான மேல்முறையீடு மனு விசாரணை இருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீதான சிபிஐ வழக்கு, அதற்கு இன்றைக்கு நீங்க அனுமதி அளிக்கலாம் என்று சிபிஐ நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, வழக்கு பதிவு செய்ய. இப்போ என்னுடைய கேள்வி என்பது இந்த மூன்றுமே பார்வையளவில் ஒரே மாதிரியானதான். இப்போ நீங்க பாமகவோடு கூட்டணி வைக்க தயாராகவே இருக்கிறது பாஜக. ரீதியாக ஒரே மாதிரி கிடையாது. இருந்து கொண்டு சொன்னாரு. இல்ல இல்ல அவர் இருந்து கொண்டு நான் நினைக்கல. உங்களுடைய பதில் ஒவ்வொரு தலைமையினுடைய பதில் அவ்வாறு இருக்கு. ராமதாஸ் அவருடைய பதில் அவ்வாறு இருக்கிறது, தமிழிசை அவருடைய பதில் அவ்வாறு இருக்குது. நான் கேள்விக்கு வந்தேன். ராமதாஸ் பதிலுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. இல்ல ராமதாஸ் பதிலுக்கு நான் வந்துறேன். அதுதான் நான் கேள்விக்கு வந்தேன். இல்ல இல்ல நான் சொன்ன கேள்விக்கு நான் வரேன். என்னுடைய கேள்வி என்பது அதிமுக திமுக இந்த இரண்டின் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது. அதனால் நாங்கள் ஊழலற்ற ஒரு ஆட்சி அமைப்பதற்கு பாமக உள்ளிட்ட கட்சியோடு இணைந்த இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வரணும். அதே ஊழல் குற்றச்சாட்டு அங்கேயும் இருக்குது இல்ல? இல்ல பாமக மீதும் இருக்குது இல்ல சார்? எதுவுமே நீங்களே தான் சொன்னீங்க. நான் திருப்பி சொல்றேன், இதுல யார் நிரபராதி என்பது நீதிமன்றம் செய்யணும். நீதிமன்றம் முடிவு செய்ய போகுது. இல்ல உங்க அளவு மாறுது. குற்றச்சாட்டு இங்க எல்லார் மீதும் இருக்கிறது. குற்றச்சாட்டு இருந்தா அது அளவுகள் மாறுது. அந்த என்ன நீங்க அது இது இந்த குற்றச்சாட்டை நீங்க ஒரு குற்றமா பாக்குறீங்க? குற்றச்சாட்டு பார்க்கல, அப்படி பார்க்கல. இல்ல நான் அதான் தெளிவா சொல்றேன். இல்ல இல்ல தண்டனை கேள்வி இல்ல, இந்த கேள்வி நான் பதில் சொல்றேன். நான் அதான் திருப்பி சொல்றேன். இன்றைக்கு ஒரு குற்றச்சாட்டு இல்ல, இரண்டு குற்றச்சாட்டு, பல வழக்குகளை ஊழல் வழக்குகளை திரு ஆதவன் நான் திருப்பி சொல்றேன். இதுவரைக்கும் திமுகவின் சார்பாக ஒருவர் கூட ஊழல் குற்றச்சாட்டுகளில் தண்டிக்கப்படவில்லை. ரைட். திமுகவில் பொறுப்பில் இருந்த பொழுது நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படவில்லை. அல்ல அவர அதிமுகவின் பாராளுமன்றத்தில் ஒரு தொகுதி வெற்றி பெறாமல் போனாரு. என்ன தண்டனை? நான் வரேன். அது மக்கள் கொடுத்த தண்டனை எதுக்கு நினைக்கிறீங்க? நான் ரெண்டு விஷயத்தை நான் வைக்கிறேன். சட்ட ரீதியாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் தண்டனை பெற்றார். மீண்டும் மேல்முறையீட்டில் அவர் விடுதலை செய்யப்படுகிறார். இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு இருக்கிறது. என்னுடைய கேள்வி என்பது 3 வழக்குகளிலுமே குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது ஒரு குற்றம் சாட்டப்படுகிறது, செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீது ஒரு குற்றம் சாட்டப்படுகிறது, திமுகவில் கனிமொழி ராசா மீது குற்றம் சாட்டப்படுகிறது. அப்போ 3 பேரின் மீதும் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருக்கின்ற பொழுது இந்த 2 பேரும் ஊழல்வாதிகள் என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்து இந்த பக்கம் நீங்க போகிறது அப்படிங்கிறது மக்கள் இந்த எப்படி பார்ப்பாங்க, மக்கள் எப்படி பார்ப்பாருன்னு தான் கேட்கிறேன். இல்ல நிச்சயமா குற்றச்சாட்டை வச்சு ஒருத்தர் குற்றவாளியை நம்ம அறிவிச்சிட முடியாது. அப்ப நீங்க திமுக அதிமுக பத்தி எப்படி அறிவிக்கிறீங்கன்னு தான் கேட்கிறேன். நான் நீதிபதி, நீங்கள் நீதிபதி இல்ல. திமுக அதிமுக பத்தி எப்படி அறிவிக்கிறீங்க சார்? அவங்க 40 ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சியில் இருந்தாங்க. நடந்த ஊழல் வரலாறு உங்களுக்கு தெரியாம இருக்காது. நீங்க என்ன குறிப்பிட்ட என்னது கேள்வி அப்படி கேட்கல. நீங்க தீர்ப்பளிக்க முடியாது. நீங்க தீர்ப்பளிக்க முடியாது. ஊழல் வரலாறு என்பது செந்தில் நீங்க கேள்வி என்ன ஊழல்னு சொல்லுங்க. இல்ல நான் நீங்க சொல்லுங்க. ஒண்ணா ரெண்டா சார் மனசுல சொல்ல முடியும். நான் நீங்க தீர்ப்பளிக்க முடியாது. எந்த ஊழல் வழக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு? ஊழல் குற்றச்சாட்டுகள் இங்கே எல்லா அரசியல் தலைவர்களின் மீதும் இருக்கிறது. அரசியலுக்கு என்று வந்தால் நிச்சயமாக பொது வாழ்க்கையை எதிர்கொண்டால் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவது வாடிக்கை. அந்த குற்றச்சாட்டுகளில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்பதை நீதிமன்றம் முடிவு செய்ய ஒருத்தரை நிரபராதி அல்லது குற்றவாளி என்று தீர்ப்பளிக்க வேண்டும். அரசியல் கட்சிகள் ஒருவரை குற்றவாளியாகவும் ஒருவரை நிரபராதியாகவும் பார்ப்பது தங்களுடைய அணிகள் சார்ந்த தங்களுடைய வாக்குகளை பெறுவதற்கான லாபம் சார்ந்த விவகாரமாக மட்டுமே இருக்கிறதா அல்லது இவர்கள் சொல்லக்கூடிய வாதங்களில் உள்ளபடியே
அடிப்படை நியாயம் இருக்கிறதா? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.